பெரிய பெரிய ஷாப்ல போயிட்டு அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு துணி பார்ப்பாங்களா, நம்ம கிட்ட வந்து ஒரு நாம நாலு தான் வச்சிருப்போம், சின்ன ஸ்டோர் நம்பர் 5 தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன் பார்ப்பாங்களா. ஸோ எனக்கு வந்துட்டு என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ட்ரேடிங் நீங்க பண்ணணும்னா நீங்க பல்கா வாங்கணும், அதுக்கு நிறைய தேவைப்படும். நீங்க 1 lakh போட்டீங்கன்னா நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 40-50 ப்ராடக்ட்ஸ் தான் வரும். அது நீங்க விற்கணும், அது நீங்க வச்சுட்டே இருக்கணும், அதை விற்கிறதுக்காக நிறைய பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாச்சு. இது வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியிலேயே வந்து என்னால இதை பண்ண முடிஞ்சது. பக்கத்து வீட்டுல ஒரு நான் தான் ஃபர்ஸ்ட் டெய்லர் இதுல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல ஒரு அக்காங்களை கூப்பிட்டாக்கா அதை தைச்சு கொடுங்கன்னா அவங்க ஓகே, அவங்களுக்கு என்ன ஒரு 150 rupees அவ்வளவுதான் தருவேன், 100 rupees அது பார்டருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ஒர்க் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஓகே கொடுங்க, எனக்கு ஏதாவது கொடுத்தா வேலை கொடுத்தா போதுன்ற மாதிரி அவங்க வந்து தைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சேல் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு அப்ப பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது 0 followers. எனக்கு தெரிஞ்சது ஃபாலோயர்ஸ் இருந்தா தானே வியூ பண்ணுவாங்க. நம்ம ஃபாலோயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், நீ கண்டிப்பா மார்க்கெட் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு 500 rupees தான். நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அவங்க உங்களுக்கு நிறைய ரீச் கொடுப்பாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்மால் பிசினஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. பட் இனிஷியலா நீங்க போட்டே இருக்கும்போது they used to watch and நீங்க ஒரு ஆட் கொடுத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகும் எனக்கு. ஸோ 500 rupeesக்கு தான் நான் கொடுப்பேன். மேபி ஒரு 10 daysக்கு ஒரு 500 rupees. ஏன்னா அவ்வளவுதான் என்கிட்ட பட்ஜெட் இருந்தது. கொடுக்கும்போதே ரீச் ஆகும். மக்கள் யாரும் வந்தாமே வாட்ஸ்அப்ல வந்து என்கிட்ட இருந்து கேட்டாங்கன்னா நான் உடனே வந்து அவங்களை சேவ் பண்ணி வச்சுப்பேன், அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஒருத்தவங்க ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பார்த்து அவங்க சேவ் பண்ணி அவங்க வராங்க உள்ள வந்து உங்ககிட்ட எவ்வளோன்னு கேட்கறாங்கன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் உள்ள வந்து கேட்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே நான் சேவ் அவங்க நம்பர் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஒன்ஸ் ஒரு கலெக்ஷன் வந்த உடனே அதாவது வாட்ஸ்அப்ல எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். சோ எனக்கு உண்மை சொன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு. டெய்லியும் போஸ்ட் வந்துட்டு நான் 10 போஸ்ட் போடுவேன். யூ won't believe, like 10 போஸ்ட் 10 டிசைன்ஸ் பண்ணுவேன். நான் பண்ற டிசைன்ஸ் எல்லாமே ஒருத்தரே ஆமா நான் தான் பண்ணுவேன். யூ மஸ்ட் இமேஜின், லைக் இவ்வளவு தூரம் இதை கொண்டு வந்திருக்கேன்னா நான் அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். மேல போட்டோஸ் மேனிக்யூனுக்கு ட்ரைப் பண்ணி போட்டுட்டே இருப்பேன். ஏன்னா 10 போஸ்ட் போட்டாதான் திருப்பி அவங்க ஃபீல்ட்ல போயிட்டே இருந்தாதான் அவங்க அகைன் உள்ள வந்து பாப்பாங்க. பார்க்கும்போது தான் வந்துட்டு அவங்க மத்தத இது ஒண்ணு போடும்போது மத்தது உள்ள வந்து பார்க்கும்போது ஓகே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு 10 போஸ்ட் போட்டா கம்பல்சரி எனக்கு 3 ஆவது சேல் ஆகும் ஒரு நாளைக்கு. என்னோட டார்கெட்டே அதுதான். நீ எவ்வளவு நீ 2 போட்டினா உனக்கு ரீச் ஆகாது, 10 போடணும். சோ ஐ வில் drape everything, I'll take photo and I'll post. அப்படியே ரிப்பீட்டடா இவ்வளவு விஷயம் நீங்க பண்றப்ப பையனை விட பொண்ணு அப்படின்னா வந்துட்டு வேணா கஷ்டப்படாத, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படிதான் அவங்க கேட்டிருப்பாங்க. அது உங்களை என்னைக்காவது டவுன் பண்ணிருக்கா, இல்ல அவங்களுக்கு புரிய வச்சு பண்ணிருக்கு? அம்மா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்போது வந்துட்டு அம்மாக்கு வந்து நான் பேங்க் ஜாப்ல போகணும் அந்த மாதிரி அம்மாக்கு ஆசை. அம்மா வந்து நீ போ பேங்க் ஜாப்க்கு போகணும். அம்மா 6000 அதுக்கு ஃபீஸ், அந்த 6000 கொடுத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வாங்கி அப்படி ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன். 6000 ஃபேப்ரிக்காச்சும் வாங்கி போட்டு பண்ணலாம். அம்மாவோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போனேன். போயிட்டு எப்படியும் எனக்கு ஃபெயில் ஆகும், இன்ட்ரெஸ்ட் தானே படிக்க முடியும். சும்மா உட்காந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எக்ஸாம் எழுதுனேன், எனக்கு தெரியும் அது எப்படியும் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் ஸ்டிச் பண்ணிருக்கும் போது அவங்க என்ன அம்மா வந்து போய் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சித்திக்கிட்ட எல்லாம் போயிட்டு அவகிட்ட சொல்லு, பாரு ஸ்டிச் பண்ணிருக்கா பாரு, எல்லாரும் வந்துட்டு சொல்றாங்க அவ தைச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்கன்னா நான் அம்மா கிட்ட என்ன சொன்னேன், அம்மா உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க நான் என்ன பண்றேன்னு சொல்ல பாருங்க. எனக்கு என்ன ஆமா நான் சொன்னேன், பிகாஸ் எனக்கு தெரிஞ்சது நல்லாவே. நான் எங்கேயுமே ஃபோக்கஸ்லாம் வந்து அது பண்றேன் இதை பண்ண போறேன்னு சொல்ல, நான் இது ஒண்ணுதான் பண்ண போறேன், அதுல இம்ப்ரோவைஸ் பண்ண போறேன். 6000 to 1 crore அப்படின்றப்ப வீட்டுல என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது? அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. அம்மா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோலாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்பெல்லாம் யாராவது வந்தாங்களே என் பொண்ணு 2 லட்சம் ரூபாய் சேலரியே கொடுக்குறா அப்படின்ட்டு 2 லட்சம் பேர் கூட சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும். ஸோ தே ஃபீல் வெரி ப்ரௌட். அஸ் அ விமனா வந்து நான் இங்கதான் பண்ணுவேன், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், லாங்குவேஜ் தெரியாது, ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிலேட்டிவ்ஸ், எதுவுமே தெரியாது. இங்க வந்து கன்னடா கத்துக்கிட்டேன், ஹிந்தி கத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே இவங்க கூட பேசி நோ ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். நோ நான் பண்ணுவேன். ஸோ அது எப்படி பாசிபிள்ங்கிறத சொல்ல முடியுமா உங்களை? சேல் வருது, விற்கிறோம், வருது, வாங்குறோம், போடுறோம், சேலரி கொடுக்குறோம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து ஐ சேவ்டு மணி வந்து நான் அப்பப்போ சேவ் பண்ண வைப்பேன். எனக்கு அட்லீஸ்ட் மந்த்லி அப்போ இருக்கும்போதே நான் வந்து ஆட் கொடுக்காமயே எனக்கு மந்த்லி 1 lakh வந்தது. மினிமம் 1 lakhன்றது கன்ஃபார்மான ஒரு ரெவென்யூ, லைக் மந்த்லி அது